விருந்தோம்பல் என்பது பண்பாடு. அதிலும் குறிப்பாக தமிழர்களின் மிகச்சிறந்த பண்பாடு. தற்சமயம் விருந்து என்பது வசதியை காட்டும் கருவியாக, அதாவது ஸ்டேட்டஸை பிரதிபலிக்கும் கருவியாக மாறிவிட்டது என்றால் அது மிகையாகாது. சைவ விருந்தாக இருந்தாலும் சரி, அசைவ விருந்தாக இருந்தாலும் சரி, பல வகையான பதார்த்தங்களை உள்ளடக்கியதாக இருப்பதால் பல கிலோ கணக்கில் சாப்பிட்டும் நிலைக்கு தள்ளப்படும் சூழ்நிலையை ஒபேசோஜெனிக் என்விரான்மெண்ட் என்று கூறலாம். நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக சாப்பிடுங்கள் என்பது எங்கும் ஒலிக்கிறது. இந்தியர்களின் உணவு முறை காலை, மதியம், இரவு என 3 வேளை உண்ணும் பழக்கம். இது தவிர்த்து காலை எழுந்தவுடன் பெட் காஃபி, 11 மணி அளவில் ஸ்நாக்ஸுடன் தேநீர் அல்லது காஃபி, மாலை 5 மணி அளவில் தேநீர் அல்லது காஃபி மற்றும் ஸ்நாக்ஸ் என 6 வேளையாக மாறிவிடுகிறது. உறங்கும் முன்னர் சிலருக்கு பால் அருந்தும் பழக்கமும் உள்ளது. இவ்வாறு ஒரு நாளொன்றுக்கு தேவையான சக்திக்கு அதிகமான அளவில் உட்கொள்ளும் உணவு செலவழிக்கப்பட்டது போக மிகுதியானது உடலில் சேமித்து வைக்கப்பட்டு உடல் எடை கூடுகிறது. நாளொன்றுக்கு செலவிடப்படும் சக்தியை அளவுக்கு உணவு உட்கொண்டால் போதுமானது என்பதை பெரும்பாலானோர் உணர்வதில்லை. தற்காலம் அறிவு சார்ந்த, விவரமறிந்த, தகவல்கள் அறிந்த பொற்காலமாக இருப்பினும் நாளுக்கு நாள் எடை அதிகரித்து ஓவர் வெயிட் மற்றும் ஒபேசிட்டி எனப்படும் உடல் பருமன் எண்ணிக்கையில் பலர் அவதிப்படுகின்றனர். பல வியாதிகளும் அதிகரித்து வருகின்றன. பரம்பரை ஜீன்ஸ் ஒரு சிலருக்கு உடல் பருமனாக இருப்பதற்கு காரணமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு அதிக கலோரி மிகுந்த உணவுகளை அடிக்கடி உண்டால், ஃப்ரீக்வன்சி அண்ட் குவான்டிட்டி, உடல் பருமன் மற்றும் ஓவர் வெயிட் ஏற்படுகிறது. இறப்பையின் கொள்ளளவு 900 மில்லி லிட்டர் மட்டுமே. இன்னும் சிறிது சாப்பிடலாம் என தோன்றும் போது நிறுத்தி கொண்டு 2 பங்கு, அதாவது சுமார் 600 மில்லி லிட்டர் அளவுக்கு இறப்பையை நிரப்புவது நன்று. உணவுகளில் கலோரி குறைந்த, கொள்ளளவு அதிகம் உள்ள உணவுகள் ஏராளம். லோ கலரி ஹை வால்யூம் என இதனை சொல்லலாம். அப்படிப்பட்ட உணவுகளை உண்டு இறப்பையை நிரப்பி மன திருப்தி அடைய வேண்டும். அதிக சக்தி தரக்கூடிய உணவுகளை குறைவாக உட்கொண்டு போதுமான சக்தி கிடைக்கும் அளவுக்கு, நாம் ஒரு நாளைக்கு செலவழிக்கும் அளவுக்கு ஏற்றாற்போல் உண்ணுவது மிகச்சிறந்த பழக்கமாக நாம் கையாள வேண்டும். இந்தியர்களுக்கான பாடி மாஸ் இண்டெக்ஸ் 23க்கும் மேலாக இருப்பின் ஓவர் வெயிட் எனவும், 25க்கும் மேலாக இருப்பின் ஒபேசிட்டி எனவும் எ பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் ஏஷியன் இண்டியன்ஸ் அண்ட் அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் பொசிஸ்டன்ட் ஸ்டேட்மெண்ட் தெரிவிக்கிறது. பிஎம்ஐ 23க்கு மேல் இருந்தால் ஸ்கிரீனிங் ஃபார் டயபெட்டிஸ் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. ஒபேசோஜெனிக் என்விரான்மெண்ட் எனும் அதிக கலோரி உண்ணும் சூழல் இருந்தாலும் கூட 374 கோடி மதிப்புள்ள உயிரை காக்க மனக்கட்டுப்பாடு மிக மிக அவசியம். அவ்வாறு இருந்தாலன்றி இந்த ஒபேசோஜெனிக் என்விரான்மெண்ட்டில் வாழ்வது மிகப்பெரிய சவாலாக மாறிவிடும்.